உங்களைப் பற்றி உலகம் உண்மையில் என்ன நினைக்கிறது தெரியுமா? நீங்கள் நல்லவரா இல்லையா என்பதைக் காட்டிலும் நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதைத்தான் மக்கள் முதலில் கவனிக்கிறார்கள். இது கொடூரமாக கேட்கலாம். ஆனால் மனித இயல்பின் இருண்ட உண்மை என்னவென்றால், மக்கள் பெரும்பாலும் நீதியை பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் லாபத்தை பின்பற்றுவார்கள். நீங்கள் மிகவும் நல்லவராக இருந்தால் உங்களை பயன்படுத்த முயற்சிப்பார்கள். நீங்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் மதிப்பு குறையும். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் யாரோ ஒருவர் அதை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்துவார். இந்த வீடியோ உங்கள் மனதை இருண்டதாக மாற்றுவதற்காக அல்ல, உங்களை வெளிப்படையச் செய்வதற்காக. ஏனெனில் வாழ்க்கையில் மிக ஆபத்தான மனிதர்கள் கெட்டவர்கள் அல்ல, முகத்தில் சிரித்துக்கொண்டு உங்களை மெதுவாக உடைக்கும் மனிதர்கள்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மக்கள் ஏன் நல்லவர்களை மதிக்காமல் பயன்படுத்துகிறார்கள்? ஏன் பலர் உண்மையான அன்பை விட அதிகாரத்தை விரும்புகிறார்கள்? ஏன் சிலர் உங்கள் தோல்வியை ரகசியமாக ரசிக்கிறார்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த உண்மைகளை புரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 1. மக்கள் உங்களை உண்மைக்காக அல்ல, உங்களால் அவர்களுக்கு கிடைக்கும் பயனுக்காக மதிப்பார்கள். சைக்காலஜி ஷோஸ் மனிதர்கள் பல சமயங்களில் வாட் கேன் ஐ கெயின் என்ற மனநிலையில்தான் உறவுகளை உருவாக்குகிறார்கள். ஒரு கேள்வி: நீங்கள் சிரமத்தில் இருந்தபோது எத்தனை பேர் உங்களுடன் இருந்தார்கள்? ஆனால் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பித்ததும் திடீரென அனைவரும் உங்களை நினைவுபடுத்திக் கொண்டார்களா? இதுதான் மனித இயல்பு. பலர் உங்களை நேசிப்பதில்லை, உங்களால் கிடைக்கும் வசதியை நேசிக்கிறார்கள். நீங்கள் உதவுவதை நிறுத்தியதும் அவர்களின் அன்பும் மாறிவிடும். இதை கேட்டு கோபப்பட வேண்டாம், புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் யாருக்கு உங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். 2. மக்கள் பலவீனத்தை மனம் பிடிப்பார்கள். ரீசர்ச் இண்டிகேட்ஸ் மனிதர்கள் நம்பிக்கையற்ற, தயக்கமான, எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்கும் மனிதர்களை இயல்பாக குறைவாக மதிக்கிறார்கள். அதனால் தான் சிலர் எப்போதும் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொல்ல பயப்படுகிறார்கள். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? எப்போதும் நல்லவராக இருப்பவர்கள் அதிகமாக காயப்படுகிறார்கள். ஏன்? ஏனெனில் உலகம் பல சமயங்களில் எல்லைகளை மதிக்கிறது, பலவீனத்தை அல்ல. நீங்கள் உங்களை பாதுகாக்கவில்லை என்றால் யாரும் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள். 3. மக்கள் உண்மையை விட உணர்ச்சியை நம்புவார்கள். ஒருவர் நம்பிக்கையுடன் பேசினால் அவர் தவறாக இருந்தாலும் மக்கள் நம்பிவிடுவார்கள். இதுதான் மேனிப்புலேஷன் அடிப்படை. Psychology shows confidence often appears more convincing than facts. அதனால்தான் சில டாக்ஸிக் மனிதர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் உண்மையை விற்கவில்லை, உணர்ச்சியை விற்கிறார்கள். கோபம், பயம், குற்ற உணர்வு, அங்கீகாரம் உங்களை எமோஷனல் ஆக மாற்றியவுடன் உங்கள் முடிவுகளை அவர்கள் கட்டுப்படுத்த முடியும். 4. மக்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் எப்படி தோன்றுகிறீர்கள் என்பதை முதலில் கவனிப்பார்கள். இது கொடூரமான உண்மை. நீங்கள் உள்ளுக்குள் உடைந்திருந்தாலும் வெளியில் கான்ஃபிடென்ட் ஆக இருந்தால் மக்கள் மதிப்பார்கள். ஆனால் நீங்கள் நல்ல மனசுக்காரராக இருந்தாலும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மக்கள் புறக்கணிப்பார்கள். இதை கேட்டு மனம் உடைய வேண்டாம். இதன் அர்த்தம் என்னவென்றால், உங்கள் வெளிப்பாடு முக்கியம். நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பது உலகம் உங்களை எப்படி நடத்தும் என்பதை தீர்மானிக்கிறது. 5. பலர் உங்கள் வளர்ச்சியை அமைதியாக வெறுப்பார்கள். இது மிகவும் இருண்ட உண்மை. Research indicates people naturally compare themselves with others. நீங்கள் முன்னேறும்போது சிலர் இன்ஸ்பயர் ஆக மாட்டார்கள், அவர்கள் இன்செக்யூர் ஆகிவிடுவார்கள். அதனால் சில நண்பர்கள் தூரமாகிவிடுவார்கள், சில உறவுகள் குளிர்ந்துவிடும். சிலர் உங்களை கிண்டல் செய்வார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் வெற்றி அவர்களின் முயற்சி இல்லாமையை நினைவூட்டுகிறது. அதனால் அனைவரிடமும் வேலிடேஷன் தேடாதீர்கள். சிலர் உங்களை ஒருபோதும் கிளாப் செய்ய மாட்டார்கள். 6. மக்கள் அரிதாக கிடைப்பதையே அதிகமாக மதிப்பார்கள். நீங்கள் எப்போதும் அவைலபிள் ஆக இருந்தால் உங்கள் மதிப்பு குறையும். நீங்கள் எப்போதும் மெசேஜ் செய்கிறீர்கள், எப்போதும் உதவுகிறீர்கள், எப்போதும் எக்ஸ்பிளைன் செய்கிறீர்கள், மெதுவாக மக்கள் உங்களை ஆப்ஷன் ஆக பார்க்க ஆரம்பிப்பார்கள். Psychology shows scarcity increases perceived value. இதனால் சைலண்ட் பீப்பிள் சில சமயங்களில் அதிக ரெஸ்பெக்ட் பெறுகிறார்கள். அவர்கள் அட்டென்ஷன் கேட்க மாட்டார்கள், அதனால் மக்கள் அவர்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். 7. மனிதர்கள் அதிகாரத்தை காதலிக்கிறார்கள். அன்பு, உண்மை, நியாயம் இவை எல்லாம் பேசப்படும்,
ஆனால் பல சமயங்களில் மக்கள் ஃபாலோ செய்வது பவர் ஐ. அதனால் தான் கான்ஃபிடென்ட் டாக்ஸிக் லீடர்ஸ் கூட ஃபாலோவர்ஸ் பெறுகிறார்கள். மக்கள் பாதுகாப்பாக உணர விரும்புகிறார்கள். அதிகாரம் அந்த அலூஷன் ஐ தருகிறது. ஒரு கேள்வி, நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் தவறாக இருந்தாலும் அவர்களை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஏன்? அவர்களிடம் பவர் இருக்கிறது. இதுதான் மனித இயல்பின் ஆபத்தான பகுதி. 8. மக்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை லேபிள் செய்ய முயற்சிப்பார்கள். ஒரு தவறு செய்தால் அவன் இப்படித்தான். ஒரு முறை தோற்றால் அவனால் முடியாது. Psychology shows the human brain prefers quick judgments over deep understanding. அதனால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் ஒப்பீனியன் அடிப்படையில் கட்டாதீர்கள். அவர்கள் உங்கள் முழு கதையை கூட அறிய மாட்டார்கள். 9. மக்கள் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நினைவுகளை மட்டுமே வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் 100 நல்ல விஷயம் செய்திருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அதைத்தான் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஏன்? நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அஃபெக்ட் பீப்புள் மோர் டீப்லி. இதனால் தான் ஒரு இன்சல்ட் 10 காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ விட அதிகமாக நினைவில் நிற்கிறது. அதனால் அனைவரையும் சாட்டிஸ்ஃபை செய்ய முயற்சிப்பதை நிறுத்துங்கள். அது முடியாத வேலை. 10. பலர் தனிமையை பயப்படுகிறார்கள். அதனால் டாக்ஸிக் உறவுகளிலும் தங்கிவிடுகிறார்கள். மனிதன் ரிஜெக்ஷன் ஐ மிகவும் பயப்படுகிறான். அதனால் ரெஸ்பெக்ட் இல்லாத உறவுகளையும் டாலரேட் செய்கிறான். ஒரு கேள்வி, நீங்கள் ஒருபோதும் யாரையாவது இழக்கக்கூடாது என்பதற்காக உங்களை நீங்களே இழந்ததுண்டா? இதுதான் எமோஷனல் டிபெண்டன்சி. Psychology indicates people often stay where they feel emotionally familiar, even if it hurts them. ஆனால் நினைவில் வையுங்கள், தனிமை ஆபத்தானது அல்ல. தவறான மனிதர்களுடன் இருப்பதே ஆபத்தானது. 11. மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக சொல்வார்கள். ஆனால் மற்றவர்கள் மாறும்போது அன்கம்ஃபர்டபிள் ஆகிவிடுவார்கள். நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆக ஆரம்பித்தால் நீ மாறிட்டே. நீங்கள் பவுண்டரிஸ் வைத்தால் ஆட்டிடியூட் வந்துடுச்சு. ஏன் தெரியுமா? ஏனெனில் பழைய வெர்ஷன் ஆஃப் யூ அவர்களுக்கு வசதியாக இருந்தது. உங்கள் வளர்ச்சி சிலரின் கண்ட்ரோல் ஐ உடைத்துவிடும். 12. மக்கள் நீங்கள் சொல்வதை விட நீங்கள் சகித்துக்கொள்வதை வைத்து உங்களை மதிப்பார்கள். நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் டாலரேட் செய்தால் அவர்கள் அதை தொடர்வார்கள். நீங்கள் எப்போதும் சைலண்ட் ஆக இருந்தால் அவர்கள் உங்கள் எல்லைகளை தள்ளிப்போடுவார்கள். இதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிகவும் முக்கியம். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உலகமும் மதிக்காது. 13. சிலர் உங்கள் வலியை ரசிப்பார்கள். இது மிகவும் uncomfortable truth. ஆனால் psychology shows envy can make people secretly enjoy another person's failure. அதனால் சிலர் உங்கள் பிரச்சனைகளை கேட்டு சிம்பத்தி காட்டுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் ரிலீஃப் ஃபீல் செய்வார்கள். நான் தான் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணல. இதனால் உங்கள் கனவுகளை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். அமைதியாக வேலை செய்யுங்கள். முடிவுகள் பேசட்டும். 14. மனிதர்கள் பெரும்பாலும் லாஜிக் ஆல் அல்ல, ஐடென்டிட்டி ஆல் முடிவெடுக்கிறார்கள். ஒருவர் ஒரு குழுவுடன் எமோஷனலி அட்டாச் ஆனவுடன் அவர் ஃபேக்ட்ஸ் ஐ கூட அக்னார் செய்யலாம். இதனால் ஆர்கியூமெண்ட்ஸ் பல நேரங்களில் வேலை செய்யாது. ஏனெனில் மக்கள் உண்மையை பாதுகாக்கவில்லை, தங்களின் ஈகோ ஐ பாதுகாக்கிறார்கள். அதனால் எல்லா போரையும் வெல்ல முயற்சிக்காதீர்கள். சில மனிதர்கள் புரிந்து கொள்ள வரவில்லை, வெற்றி பெற வருகிறார்கள். 15. மனித இயல்பின் மிகப்பெரிய இருண்ட உண்மை. பலர் சுதந்திரத்தை விரும்பவில்லை. அவர்கள் கம்ஃபர்டேபிள் பிரிசன் ஐ விரும்புகிறார்கள். அதனால் ருட்டீன் ஐ விட்டு வெளியே வர பயப்படுகிறார்கள். அதனால் டாக்ஸிக் மனிதர்களை விட முடியாமல் தவிக்கிறார்கள். அதனால் கனவுகளை போஸ்ட்போன் செய்கிறார்கள். ஏனெனில் உண்மையான சுதந்திரம் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கிறது. அது பயமுறுத்துகிறது. ஆனால் இதோ மிக முக்கியமான விஷயம். இந்த எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் மனிதர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் பெர்ஃபெக்ட் அல்ல. அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் இன்செக்யூர். அவர்கள் அக்செப்டன்ஸ் தேடுகிறார்கள். அவர்கள் காயமடைந்தவர்கள். சிலர் அந்த வலியை ஹீலிங் ஆக மாற்றுகிறார்கள். சிலர் மேனிப்புலேஷன் ஆக மாற்றுகிறார்கள். அதனால் புத்திசாலியான மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் எல்லோரையும் நம்ப மாட்டான். ஆனால் அனைவரையும் வெறுக்கவும் மாட்டான். அவன் அப்சர்வ் செய்வான். அவன் பவுண்டரிஸ் வைப்பான். அவன் எமோஷனல் கண்ட்ரோல் வளர்ப்பான். மிக முக்கியமாக அவன் தனது மதிப்பை மற்றவர்களின் அப்ரூவல் இல் தேடமாட்டான். இந்த வீடியோவில் சொன்ன உண்மைகளில் எந்த ஒன்று உங்களை அதிகமாக தாக்கியது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்த டார்க் ட்ரூத் என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி மனித மனதின் ஆழமான உளவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் வாழ்க்கையை மாறுவது மோட்டிவேஷன் அல்ல, மனிதர்களை உண்மையாக புரிந்துகொள்வதுதான்.